கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே என் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆத்துமநங்கூரம் ஊழியங்கள் நெய்வேலியிலிருந்து உங்களை எல்லாம் சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி. விசேஷமாக ஜேடிகே டிவிக்காக என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன். தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணியிலை பலமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற அன்பு நிறுவனத்தினருக்காக என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்த நாம மாத்திரம் உயர்ந்திருப்பதாக. நிச்சயமாகவே கர்த்தர் நல்லவர். அவர் நம்மை நேற்றும் என்றும் மறவாத அன்பு தகப்பன் அவர். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்களேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கூட அவர் சில வார்த்தைகளை நாம் தியானித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எஸ்ஸப்பா ஊழிய நாட்களில் இந்த கடைசி இறுதி நாட்களுக்குள்ளே வரும்பொழுது ராஜாதி ராஜாவாக கம்பீரமாக ஒரு பவனி வந்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பவனியை குறித்தும் இந்த பவனியின் குறித்ததான ஆழங்களை குறித்தும் சற்று நேரம் நாம் தியானித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இங்கே நாம் பார்க்கிறோம், விசேஷமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவங்களை இன்னும் ஆழமாக நாம் பார்க்க முடியும். நான் வாசிக்கிறேன் முதல் வசனத்திலிருந்து. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு கூட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து கொண்டு என்னிடத்தில் வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் அப்படி என்று சொல்லி கர்த்தர் பேசிட்டு வராங்க. இந்த பகுதியிலே ஒரு சில கேள்விகளை நாம் எழுப்ப போகிறோம். இதில் உண்டாயிருக்கிற கேள்விகளை நாம் இன்னும் சற்று ஆழமாக தியானித்து ஏன் 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 என்று சில கேள்விகளுக்கு பதிலையும் நாம் கண்டுபிடிக்க போகிறோம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து. ஆனால் இது மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்த்தோமானால் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து, அவர் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா எனும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை அழைத்து, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாங்க. அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள் என்று சொல்லி மார்க் 11:4 நாம் பார்க்கிறோம். இருவழி சந்தியிலே கட்டியிருந்த ஒரு கழுதை. இப்போ அப்பா சொல்றாங்க, கழுதை குட்டியையும் கட்டியிருக்க காண்பில் அவளை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி. இப்போ சீஷர்கள் 2 பேர் போய் அதை அவிழ்க்கிறதுக்கு போறாங்க. இருவழி சந்தியில நம்ம அதை ஆழமாக அதை பார்ப்போம். எந்த பக்கம் போகணும்னு தெரியாதுல்ல சில நேரம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தன் வழிகளிலே இருமனம் உள்ளவன் நிலையற்றவனாக இருக்கிறான். ஒன்று கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்குங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்குங்கள். 2 மனம் உள்ளவர்களாய் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று சொல்லி எலியா அன்றைக்கு கர்மேல் பர்வத்தில் கர்ஜித்து நிற்கிறதை பார்க்கிறோம். இருவழி அப்படின்னாலே அது ஒரு நிலையற்ற வாழ்க்கை, அது தவித்து போன ஒரு வாழ்க்கை, ஒரு நிலையான ஒரு கிருபை நிறைந்த வாழ்க்கை பெற்றுக்கொள்ளாது இருக்கிற ஒரு அடையாளத்தை காட்டுகிறது. இன்னொன்று கட்டி இருக்கிற கழுதை குட்டி, ஒரு ஃபேமிலி அப்படி வச்சுக்கலாமே. கர்த்தரை அறிய முடியாத, கர்த்தருடைய பாதைகளில் நிற்காத, கர்த்தருடைய நிழலுக்குள் வராத ஒரு குடும்பத்தை இது அடையாளப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இப்போ போன உடனே அதை நீங்கள் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் கர்த்தர் சொல்றாங்க. அவருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்து, கட்டுகளை அவிழ்ப்பதற்கான அதிகாரத்தை கொடுத்து கர்த்தர் அனுப்புகிறார். யாராவது ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். சூப்பரான பதில்ல. யாராவது கேட்பாங்க, எதுக்குங்க, ஏன் அவுக்குறீங்க? அது ஆண்டவருக்கு வேணும், என் ராஜாதி ராஜாவுக்கு வேணும், அப்படியே சித்தத்தை செய்து முடிப்பதற்கு வேணும். ஒரு காலத்தில் நாமளும் அப்படிதானே பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்து போய் கிடந்தோம், தேவனற்றவர்களாயிருந்தோம், முன்னே தூரமாயிருந்தோம், இயேசு நமக்கு அறியவில்லை, இயேசுவை நமக்கு தெரியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருவழியிலே நிலையற்று அலைந்து கொண்டிருந்தோமே. பிசாசின் கட்டுகளுக்குள்ளும் பாவக்கட்டுகளுக்குள்ளும் நாம் மாத்திரம் நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள் என்று சிதறிக்கொண்டிருந்த, சிக்கிக் கொண்டிருந்த அந்த நாட்களுக்குள்ளே என் இயேசு என்ற இந்த புண்ணியம் என்னை அவிழ்த்தது. அன்றைக்கு இயேசுப்பா தேவாலயத்திலே உபதேசித்து கொண்டிருக்க பொழுது அப்படியே பார்க்குறாங்க, அங்கே 18 வருஷமாய் கூனியாக, எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூனியாக ஒரு அம்மா வராங்க. இயேசுப்பா அவங்கள கூப்பிட்டு தன்னிடத்தில் அழைத்து அவங்க மேலே கையை வைத்து தொட்டு அவங்களை சுகமாக்கினாங்க. நிமிர்ந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தின அன்பு தாயாரை பார்க்கிறோம்.
அப்ப கர்த்தர் சொல்லுவாங்க, 18 வருஷமாய் பிசாசானவன் கட்டி வைத்திருந்த இந்த அன்பு மகள் ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவா? ஆம், பிசாசானவன் கட்டி வைத்திருந்த நம்மையும் கர்த்தர் விடுவித்தார் அல்லவா? எவ்வளோ மகிமையான அனுபவம் பாருங்க. இந்த உலகத்திலே அற்புதம் என்ன தெரியுமா பிரதர்? நம்ம ரட்சிக்கப்பட்டது தான். இந்த உலகத்திலே அதிசயம் என்ன தெரியுமா சிஸ்டர்? நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்பது தான். ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை அற்புதமானது. இங்க நாம் பார்க்கிறோம், கட்டவிழ்த்தது ஏன் தெரியுமா? இயேசுவுக்கு வேணும். ஏன் கர்த்தர் உங்களை விடுவித்தார்? நம்மை விட அழகானவர்கள், படித்தவர்கள், பண்புள்ளவர்கள், அதிகமாய் கோடி கோடியாய் சம்பாதிக்கிறவங்க அந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை என்னை கட்டவிழ்த்தார் என்றால் ஏன் தெரியுமா? நம்ம ஆண்டவருக்கு வேணும். முதல் கேள்வி, ஏன் அவிழ்க்கிறீர்கள்? அதற்கான பதில், என் ஆண்டவருக்கு வேணும். என் ஆண்டவருக்கு, இயேசுவுக்கு வேணும். நான் இயேசுவுக்கு வேணுங்க. அதுக்கு தான் என்ன விடுவித்தார். என்ன போயா? ஆமா, உன்னைத்தான் என்று சொல்லி கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார். பாருங்க, எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. இரண்டாவது ஒரு காரியத்தை அதுல பாருங்களேன். ஏன் இயேசுவுக்கு வேணும்? நம்ம அந்த கேள்வி எழுப்புவோமே. நீங்களும் நானும் இயேசுவுக்கு ஏன் வேணும்? இப்போ ஏன் அப்படின்னா அதுக்கான பதில பாருங்களேன். ஏன் அவுக்குறீங்க? இயேசுவுக்கு வேணும். ஏன் இயேசுவுக்கு வேணும்? 7வது வசனத்தை பாருங்க. கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். ஐயா, என் இயேசுவை ஏற்றிக்கொள்வதற்கு, என் இயேசுவை சுமந்து கொள்வதற்கு நானும் வேணும், என் பிள்ளைகளும் வேணும். அல்லேலூயா. என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் என் கர்த்தர் விடுவித்ததற்கு முகாந்திரம் நான் ஆண்டவருக்கு வேணும். ஏன் ஆண்டவருக்கு வேணும்? இயேசுவை சுமந்து செல்றதுக்குங்க. இயேசுவை சுமந்து செல்கிறதற்கு நான் வேணும். நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கீங்களா? பாக்கியம். நீங்க கிறிஸ்தவ ஏற்றுக்கொள்ள போறீங்களா? ரொம்ப ரொம்ப பாக்கியம். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா அது உலகிலே அற்புதமானது பிரதர். நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அவரை சுமந்து செல்வதற்கு உங்களை கட்டவிழ்க்க விரும்புகிறார். நிம்மதி இல்லையா? வாழ்க்கையில நிம்மதி இல்லையா? தற்கொலை இல்லை என்றால் வேறு வழியான காரியங்கள், ஒரு நாள் நிம்மதி கிடையாது. ஆனால் இயேசு அவர் நிம்மதி தருகிற தெய்வம். அவருக்கு நீங்க வேணும். ஏன் தெரியுமா? அவரை நீங்கள் சுமந்து செல்கிறதற்கு. 3வது கேள்வி, ஏன் நான் ஆண்டவரை சுமக்கணும்? ஏன் ஆண்டவரை நான் சுமக்கணும்? இதற்கான பதில் பாருங்க. 5வது வசனத்தை பாருங்க. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் தீர்க்க தரிசனங்க. என்னை குறித்து கர்த்தர் முன் குறித்து வைத்திருக்கிறார். இதெல்லாம் கர்த்தர் என்னை குறித்து முன் குறித்து வைத்திருக்கிறார். எபேசியர் 1:4 கர்த்தரை வார்த்தைச்சு, உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார், முன் குறித்து வைத்திருக்கிறார். தீர்க்க தரிசனம் ஏன் உரைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து பாருங்களேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவளை அழைத்தும் இருக்கிறார். இவர்களை அழைத்தாரோ அவளை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார். இவர்களை நீதிமான்களும் ஆக்கினாரோ அவளை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. இதுதாங்க எனக்கு உரைக்கப்பட்டது. நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், நான் இந்த இடத்துல பிறக்கணும், இந்த இடத்துல வளரணும், இந்த வயதுல என் கர்த்தரை சொந்த ரட்சரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய அநாதி தீர்மானங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்னை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். ஏன் கட்டவிழ்க்கிறீர்கள்? அது என் இயேசுவுக்கு வேணும். ஏன் இயேசுவுக்கு வேணும்? அவரை சுமந்து செல்கிறதற்கு. ஏங்க இயேசுவை நான் சுமக்கணும்? அது என் மேல எழுதப்பட்டது. அது என் மேல் முன்குறிக்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன், எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. முன்குறிக்கப்பட்ட நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அடுத்த கேள்வி, ஏன் இவைகள் எல்லாம் உரைக்கப்பட்டது? ஏன் என்னை குறித்து எழுதப்பட்டதுன்னு நம்ம கேட்டோமானால் அதற்கு பதில் 9ஆம் வசனம் பாருங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் திரளான ஜனங்களும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்தில் ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆம், கர்த்தரின் நாமத்தின் மகிமைக்காக.
அல்லேலூயா. 4 கேள்விகள், 4 கேள்விகளுக்கான பதில். ஏன் அவிழ்க்கிறீர்கள்? அது என் இயேசுவுக்கு வேணும். ஏன் இயேசுவுக்கு வேணும்? நான் அவரை சுமந்து செல்கிறதற்கு. ஏன் நான் சுமக்கணும்? அதுதாங்க என்னை குறித்து எழுதப்பட்டது. ஏன் எழுதப்பட்டது? நான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக. எத்தனையோ ஜனங்கள் இந்த பூமியில வாழ்ந்தோம். எத்தனையோ கோடி கோடியான தகுதியுள்ள ஜனங்கள் அந்த உலகத்தில் இருந்தும் கூட தகுதி இல்லாத உங்களை என்னை கத்த தேடி வந்தார். பார்த்தீங்களா? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கிருபை, அது தயவு. இந்த நாட்கள் இயேசு சுமந்து செல்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? நம்ம போகிற இடங்களில் எல்லாம் நாம தான் கழுத, நம்ம பிள்ளைகள் கழுத குட்டிகள்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவரை சுமந்து செல்லும்போது என்ன ஒரு சந்தோஷம். ஓ, இயேசு இல்லாத வாழ்க்கை வெறுமையா இருக்கும். இயேசு இல்லாத வாழ்க்கை கட்டப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். இயேசு இல்லாத வாழ்க்கை அது வாழும் மனாந்தரமாக கிடக்கும். ஆனால் எப்போ இயேசு என் வாழ்க்கையில் வந்தாங்களோ, எப்போ என்னை கட்ட வீழ்த்து என் இயேசுவை சுமந்து செல்கிறதற்கு எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தாங்களோ, அது அற்புதமானது, அது மகிமையானது, மேன்மையானது. இன்னைக்கு நம்ம இன்னொரு காரியத்தை இதனோடு கூட சேர்த்து பார்க்க போகிறோம். நம்ம மேலே இருக்கிறது இயேசு. அவர் தாவீதின் குமாரன், அவர் தீர்க்கதரிசி. அப்படிதான் இவர்கள் சொல்லி புகழ்கிறாங்க. ஆண்டவரை துதிக்கும் பொழுது என்ன சொல்றாங்க பாருங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. இந்த பகுதியில் நாம் இன்னும் சற்று ஆழமாக தியானித்தோமானால், இங்கே கர்த்தருக்கு முன்பதாக நடப்பாரும் பின் நடப்பாரும் திரளான ஜனங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை பாருங்களேன். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதை தொடர்ந்த வசனங்களிலே 10-11 நம்ம பார்க்கிறோம். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கிறதில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். அப்போ இயேசுவை நாம் சுமந்து செல்கிறோம். இயேசு நம் மேல் இருக்கிறார். நம்ம மேல் உரைக்கப்பட்ட வாக்கின்படியே நாம் நடந்து போகிறோம். எல்லாம் சந்தோஷம். ஆனா இன்னொரு தற்பரிசோதனையான ஒரு நேரத்துக்குள்ள நாம் வந்து நிற்கிறோம். அதைத்தான் நாம் இன்று சற்று ஆழமாக பார்க்க போகிறோம். என்னுடைய முதுகில் இருப்பது தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தாவீதின் குமாரன். இன்னொன்று, என் முதுகில் இருப்பது தீர்க்கதரிசி. ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு காரியத்தை நாம் இன்னொரு முறை நாம் பதிவு செய்ய வேண்டும். நம்முடைய முதுகில் இருப்பது, நாம் சுமந்து செல்லுகிறது தாவீதின் குமாரனாகிய இயேசு என்ற அந்த மகிமையுள்ள தெய்வத்தை. நாம் சுமந்து செல்வது தீர்க்கதரிசியாகிய கிறிஸ்து என்னும் இரட்சகரை. அதை தவிர்த்து நாம் வேறு யாரையாவது, வேறு சாயலையாவது, வேறு எதையாவது நாம் சுமந்து போனோமானால் நாம் தோற்றுவிடுவோம். நாம் பழைய ஏற்பாட்டு பகுதியிலே பார்க்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் அங்கே அப்சலோமும் தாவீதின் குமாரன் தான். அப்சலோமையும் ஒரு கழுதை சுமந்து சென்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்சலோமும் தாவீதின் குமாரன் தானே, அப்சலோமையும் கழுதை சுமந்து சென்றது தானே. அதனாலதான் நான் மறுபடியும் உங்களிடத்தில் ஞாபகப்படுத்துறேன். மறுபடியும் இந்த வார்த்தை நம்மோடு கூட பேசுகிறது. நாம் சுமந்து செல்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் தாவீதின் குமாரனை. ஒரு காலம் இந்த உலக வழக்கத்தின்படி உலகம் கற்றுத்தந்த காரியங்களை, இவரும் தாவீதின் குமாரன் தானே, அப்சலோம் என் முதுகில் இருந்தா எனக்கு சந்தோஷம் தானே, அவர் இஸ்ரவேலின் ராஜா தானே. நோ, அவன் ஒரு வஞ்சகன். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை காட்டுக்கு அனுப்பிவிட்டு இவன் ராஜ்யத்தை கட்டி கொண்டு ஜனங்களின் இருதயத்தை பொய்யாக கவர்ந்து கொண்டவன். ஒரு நாள் இது போன்ற கிரியைகளை சுமந்து செல்வதற்கு நாம் கட்டவிழ்க்கப்படவில்லை. நம்முடைய ரட்சிப்பு மேன்மையானது பிரதர். நம்ம ரட்சிப்பு அழகானது. அதை பரிசுத்தமா காத்துக்கொள்வதற்கு கர்த்தர் நம்மை எதிர்பார்த்து நிற்கிறார். ஒரு நாளும் நம்ம இதை எளிதாக கடந்து போக முடியாது. நம்முடைய விருப்பப்படி நாம் சுமந்து செல்ல முடியாது. நம்ம விருப்பப்படியான மனிதர்களை நாம் சுமந்து செல்வதற்காக நாம் கட்டவிழ்க்கப்படவில்லை. இந்த ரட்சிப்பு என்பது பரிசுத்தம். ரட்சிப்பு என்பது மேன்மையானது. அது கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்த துளிகளில் இருந்து நமக்கு கிடைக்கப்பட்டது. இயேசு என்ற புண்ணியம் நமக்காக பாடுகள் பட்டு பலத்த காயங்கள் அடைந்து அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி விலைக்கிரயமாக கொடுத்த இந்த ரட்சிப்பை உதாசீனப்படுத்தி விடுவதற்கு நாம் கரம் பிடிக்கப்படவில்லை. நமக்கும் கிறிஸ்துவுக்குமான உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது?
நான் தாவீதின் குமாரனை தான் சுமக்கிறேன் என்று சொல்லி அப்சலோம் எனும் வஞ்சகத்தையோ, அப்சலோம் எனும் மாம்சத்தின் கிரியையோ, அப்சலோம் எனும் ஜனங்களை ஏமாற்றுகிற ஒரு செயல்பாடுகளையோ நாம் ஒரு நாள் சுமந்து விடக்கூடாது. நம்ம கவனத்தோட பயணிப்பதற்கு கர்த்தர் நம்மை எதிர்பார்த்து நிற்கிறார். நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு அவ்வளவு பலமானது. மார்க் 13:13 சொல்லுகிறது, முடிவு பரியந்த நிலை நிற்கிறவனை ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்த நிலை நிற்கிற ஒரு அனுபவமே நம்முடைய மேன்மையான ரட்சிப்பு. இதற்கு இடையில் இந்த அப்சலோம் போன்றவர்கள் நாம் வாசிக்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அப்சலோமை ஒரு கழுதை சுமந்து சென்றது என்று. இவனுடைய செயல்பாடுகளை குறித்து நாம் பார்த்தோமானால் 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம், 3வது வசனம், 2வது வசனம், அந்த பகுதியெல்லாம் அப்படி வாசிட்டே வாருங்களேன். அப்பொழுது இந்த அப்சலோம் என்பவன், வழக்கு வியாஜ்யம் உள்ளவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேல் எல்லோருக்கும் செய்து இஸ்ரவேலர் மனுஷருடைய இருதயங்களை கவர்ந்து கொண்டான். இஸ்ரவேலின் மனுஷரை கவர்ந்து கொண்டான். இந்த வஞ்சகன். நம்முடைய ரட்சிப்பு ரொம்ப கனமுள்ளது பிரதர். அது ஜனங்களின் விடுதலைக்காக, ஜனங்களின் ரட்சிப்பிற்காக, ஜனங்களின் ஆத்ம மீட்பிற்காக கர்த்தர் நம்மை முந்தி அன்பு கூர்ந்தார். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் இரத்த துளிகளால் மீட்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க நிறைய பேர் இருக்காங்களே. கர்த்தர் நம்மள ஒரு அழகான கிருபையை தந்திருக்கிறார், பதவியை தந்திருக்கிறார், ஊழியத்தை தந்திருக்கிறார், கனத்தை தந்திருக்கிறார், மகிமையை தந்திருக்கிறார். அதை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே. அதை நாம் கனமுள்ளதாய் கவனிக்க வேண்டுமே. ஏன் முதுகுல தாவீதின் குமாரனை தான் நான் சுமக்கிறேன்னு சொல்லி அப்சலோமை சுமந்து விடுகிறதற்கு நாம் கரம் பிடிக்கப்படவில்லை. இன்னைக்கு கர்த்தரத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, ஒரு நாளும் நான் உங்களை தவிர யாரையும் சுமந்து விட மாட்டேன் ஆண்டவரே. என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறு ஒன்றும் என்னை சுமந்து விட முடியாது. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதலானாலும், வருங்காரியமானாலும், பசியோ பஞ்சமோ பட்டயமோ எதுவானாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரித்து விடாது என்று கெக்கரித்து நின்ற அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை நாம் பார்க்கிறோம். ஏன் நம்ம இன்னைக்கு ஒரு தீர்க்கமான ஒரு காரியத்துக்குள்ள நம்ம வந்தாகணும். ஒரு நாளும் நம்முடைய ரட்சிப்பு சிதறடிக்கப்பட்டு விடக்கூடாது. ஒரு நாளும் நம்ம ரட்சிப்பு உலக பிரகாரமாக கடந்து போய் விடக்கூடாது. அன்றைக்கு நிலை குலைந்து தானே நின்னோம், இருவழியில் நின்னோமே. யாராவது நம்மளை ரட்சிக்க மாட்டாங்களா, விடுவிக்க மாட்டாங்களா, காப்பாற்ற மாட்டாங்களா என்ற பொழுது கர்த்தர் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை விடுவித்தாரே, கட்ட வீழ்த்தாரே. பிறகு ஏன் இருமனம்? பிறகு ஏன் அப்சலோ? அந்த இடத்துல சொல்லுவோம், நீரே என் ரட்சிப்பு, நீரே என் பலன் என்று கர்த்தரிடத்துல சொல்லுவோம். இரண்டாவதாக, ஜனங்கள் முன்னடப்பாரம் பின்னடப்பாரம் திரளான ஜனங்களும் வாழ்த்தும் போது மகா தீர்க்கதரிசியானவர், அல்லேலூயா, மகா தீர்க்கதரிசியானவர். இப்போ நாம் சுமந்து செல்கிறவர் மகா தீர்க்கதரிசியான இயேசு கிறிஸ்து. மகா தீர்க்கதரிசியான இயேசு கிறிஸ்து. ஆனால் இங்கே நாம் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், 23ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவங்களை நாம் பார்த்தோமானால் அங்கே பீலையாம் என்று ஒரு மனிதனை குறித்து அடையாளப்படுத்தப்படுகிறது. அவனும் ஒரு தீர்க்கதரிசி தான். அவனுடைய பிரயாணமும் கழுதையின் மேல் கடந்து வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவன் ஒரு வஞ்சகன். கூலிக்காக தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய தீர்மானத்தையும் புரட்டி போட்டவன். அவன் ஒரு வஞ்சகன். அநீதத்தின் கூலியை நம்பி ஜனங்களை ஏமாற்ற நினைத்தவன். கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருடைய பிள்ளைகளை சபிப்பதற்கென்று ஆயத்தமாகிவிட்ட ஒரு வஞ்சகன் இந்த தீர்க்கதரிசி ஆகிய பீலையாம். நாம் பார்க்கிறோம் அல்லவா? மிக மிக கவனமாக, மிக மிக கவனமாக பயணிக்க வேண்டியது இந்த கிறிஸ்தவ வாழ்வு. திருப்புங்களேன், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது பாருங்களேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்க. பீலையாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோடு கூட போனான். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். பார்த்தீங்களா? அவன் போகிறது கர்த்தருக்கு கோபம் உண்டாகுது. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை சபிக்கும்படியாக அவன் புறப்பட்டு போகிறான்.
இவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி. இப்போ நம்ம 2 பேரை முன்னிறுத்துகிறோம். நம்முடைய கழுதை குட்டியாகிய நமது மேல் சுமந்து செல்கிற தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்துவா, அப்சலோமா? நாம் சுமந்து செல்கிற தீர்க்கதரிசி மகா தீர்க்கதரிசியான இயேசு கிறிஸ்துவா, இல்லை என்றால் வஞ்சகனான பீலேயாமா? மிக மிக முக்கியமானது. நம்ம குழந்தைகளா இருக்கும்போது சண்டே ஸ்கூல்லலாம் ஒரு பாட்டு சொல்லித்தோம். ஏ என்ற கழுதைக்கு அப்சலோம் சவாரி, பி என்ற கழுதைக்கு பீலேயாம் சவாரி, சி என்ற கழுதைக்கு கிறிஸ்து இயேசு சவாரி. ஏ என்ற கழுதை அந்தரத்தில் தொங்கிற்று, பி என்ற கழுதை பாதியிலே நின்றது, சி என்ற கழுதை கிறிஸ்து இயேசு பவானி செய்கிற அந்த கழுதை நீங்களும் நானும் முடிவு பரியந்தம் நிலை நிற்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காரியங்களை நமக்கு முதுகு பின்னாடி இப்படி கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். நம்ம முதுகுல நாம் ஏற்றி செல்கிற என் அன்பு தகப்பன் சர்வ வல்லமை உள்ளவர். நான் சுமந்து செல்கிற என் தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்து, அவர் இந்த சர்வத்தை ரட்சிப்பதற்கென்று ஒரு மனித குலமானார். தேவனுடைய தற்சுரூபமாயிருந்தும் தம்மை தாமை வெறுத்து அடிமையாக தாழ்மையின் ரூபம் எடுத்த என் தகப்பனவர். அவரை நான் சுமந்து செல்வதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன். ஒரு காலம் என் இயேசுவை சுமந்த நான் இந்த உலகத்தையோ இந்த மாம்சத்தையோ இந்த பிசாசையோ பிசாசின் கிரியைகளோ நான் வெறுத்து விடுகிறேன். அப்சலோமையும் மாம்சத்தின் கிரியைகளையும் நான் வெறுத்து விடுகிறேன் என்று இன்னைக்கு நாம் அறிக்கையிட அழைக்கப்பட்டிருக்கிறோம். கட்டவிழ்க்கப்பட்ட நாம் பாக்கியவான்கள். கட்டவிழ்க்கப்பட்ட நாம் பாக்கியவான்கள் பிரதர். இந்த ரட்சிப்பு மேன்மையானது. இந்த ரட்சிப்பு மேன்மையானது. அநீதத்தின் கூலிக்காக ஓடுகிற ஓட்டம் அல்ல இது. முதல் நாள் அவன் நான் வரமாட்டேன் என்று சொல்லி மறுக்கிறான் பீலேயாம், பாலாக் சொல்லி அனுப்பின பொழுது. 2வது முறை இன்னும் அதிக கனமுள்ள பிரபுக்களோடு நிறைய பரிசு பொருட்களோடு பொண்ணும் பொருளோடு வந்த உடனே வெயிட் பண்ணுங்க, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்றான். அதுதான் அந்த இச்சையின் ஆவி அவனுக்குள்ளே செயல்பட துவங்கி விட்டது என்று அர்த்தம். முதல் நாள் நீ துரத்தி விட்டாய பீலேயாம், மறுபடியும் ஏன் துரத்த முடியவில்லை? கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசு யூதாசை தூண்டினது போல இந்த பீலேயாமை தூண்டுகிறதை பார்க்கிறோம். அந்த பயணம் அழிவுக்கு நேரானது. அந்த பயணம் இடரலை உண்டு பண்ணின பயணம். நாங்கள் ஒரு நாளும் இதற்காக கரம் பிடிக்கப்படவில்லை. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, நாங்கள் உங்களை சுமந்து செல்லணும்ப்பா. நான், என் பிள்ளைகள், என் சந்ததிகள் ஒரு நாளும் உம்மை விட்டு விடாதபடி, ஒரு நாள் உம்முடைய அன்பை விட்டு விடாதபடி, ஒரு நாள் உம்முடைய கிருபைகளை இழந்து விடாதபடி, உமக்குள்ளே பலன் கொள்ளத்தக்கதாக உண்மையிலே பலன் கொள்ளத்தக்கதாக இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாம் மீட்கப்பட்டது பாக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, நீங்க எந்த சபைக்குனாலும் போகலாம், ஆனால் ரட்சிப்பு முக்கியம். நீங்க எந்த பதவிகளிலும் இருக்கலாம், ரட்சிப்பு முக்கியம். எந்த ஊழியத்தினாலும் செய்யலாம், ஆனால் ரட்சிப்பு முக்கியம். உலகம் சொல்லும், ஆமா நீங்க தாவீதின் குமாரன் தான் சுமக்கிறீங்க, சூப்பர் பிரதர். நீங்க தீர்க்கதரிசி தான் சுமக்கிறீங்க, சூப்பர் சிஸ்டர். உலகம் சொல்லும். ஆனா நமக்கு தெரியும் நம்ம சுமக்கிறது அப்சலோமா பீலேயாமான்னு சொல்லி. நம்ம சுமக்கிறது இயேசு கிறிஸ்துவா மகிமையின் ரட்சகராங்கிறது நமக்கு தெரியணும். இன்னைக்கு சொல்லுங்க, ஒரு நாளும் உம்மை அன்றி நான் இந்த உலகத்தோடு ஒத்து போய் விட மாட்டேன் ஆண்டவரே. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க மாட்டாது. இந்த ரட்சிப்பை நான் இழந்து போகிறதற்காக நான் கரம் பிடிக்கப்படவில்லை. இது மேன்மையானது, இது மகிமையானது, மகத்துவமானது. இதை நான் விட்டு விடுவதற்காக நான் ரட்சிக்கப்படலை. அன்றிட்ட சொல்லலாமா, என்னை கழுவுங்கப்பா, என்னை மறுபடியும் சுத்திகரித்திருங்க. அல்லேலூயா. ரட்சிக்கிறவர், நீதி உள்ளவரும், தாழ்மை உள்ளவருமாய், ஓ சீயோன் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, நீ மகிழ்ந்து கெம்பீரி. இதோ உன் ராஜா, இதோ உன் ராஜா ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் நீதி உள்ளவருமாக கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொல்லப்பட்ட சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நம்முடைய வாழ்வின் பலனுள்ளதாய் மாறிவிடட்டும். என் முதுகுல இயேசுவை மாத்திரம். நான் இருவழி சந்தியிலே இருந்தேன், நான் கட்டவிழ்க்கப்பட்டேன். ஏன்? என் இயேசுவுக்காக. ஏன் இயேசுவுக்காக? அவரை சுமந்து செல்வதற்காக. ஏன் சுமந்து செல்வதற்காக? அது என் மேல் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். அது பரலோகத்திலிருந்து எழுதப்பட்ட எழுத்து. அது
ஏன் எழுதப்பட்டது? இயேசுவை மகிமைப்படுத்த மாத்திரம், இயேசுவை மாத்திரம் மகிமைப்படுத்த. அதிலே அப்சலோமுக்கு இடமில்லை, உலக பிரகாரமான காரியங்களுக்கு இடமில்லை, உலக பிரகாரமான அப்சலோமுக்கு இடமில்லை, உலக பிரகாரமான பீலேயாமுக்கு இடமில்லை, அநீதத்தின் கூலிக்கு இடமில்லை இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லி நாம் வேகமாக முன்னேறுகிறதற்கு, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, பாடி கொண்டாடுவதற்கு இன்றைக்கு நான் அழைக்கப்பட்டேன். அப்படியே கண்களை மூடி நன்றி செலுத்தலாமா? அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த ரட்சிப்பு மேன்மையானது, இது எனக்கு தேடி வந்ததுப்பா, என்னை தேடி வந்து, நாங்க உங்களை தேடி வரல, நீர் எங்களை தேடி வந்து தந்த இந்த மகிமையின் கிருபையின் ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ரட்சிப்பை முடிவு வரையும் நாங்கள் காத்து கொள்ளட்டும்பா, முடிவு வரையும் நிலைத்திருக்கட்டும்பா. கிருபை தாங்க, கிருபை தாங்க. ஒரு நாளும் எங்க மாம்சத்தை எங்களுக்கு பிரியமானதையோ, எங்களுக்கு வருமானம் என்று சொல்லி, இல்லை என்றால் எங்களுக்கு ஆதாயம் என்று சொல்லி எதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளாது. என் இயேசு, என் இயேசு, என் இயேசு, என் இயேசு மாத்திரமே நம்ம சுமந்து செல்லும் அற்புதமான தெய்வமாக இருக்கட்டும். இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. என்னை மன்னிச்சிருங்க, என்னை கழுவுங்க, ரத்தத்தினால கழுவுங்க. உண்மை நாங்கள் சந்தோஷமாய் கம்பீரமாய் பாடி துதித்து மகிமைப்படுத்த எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களோடு கூட வாங்கப்பா. உடைய கிருபை உள்ள கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தாங்க, எங்கள் சந்ததிகளை ஆசீர்வதித்தாங்க. தலைமுறை தலைமுறையாய் உண்மை சுமந்து செல்லும் மகிமையுள்ள பாத்திரங்களா எங்களை மாற்றிருங்க. ஒப்பு கொடுக்குறோம். ரத்தத்தினால கழுவுங்க டாடி. என்னை மன்னிங்க, எங்களை மன்னிங்க. இந்த நாமத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தைகளை மறுபடியும் ஆசை போடுங்க. நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள்ளுவோம். ரட்சிப்பை முடிவு வரையும் காத்துக்கொண்டு தேவனுக்கு பலமான சாட்சிகளாய் வாழ்ந்து விடுகிறதற்கு கர்த்தர் நம்மை கரம் பிடித்திருக்கிறார். தேவனை சுமந்து செல்வோம். கர்த்தரின் நாமத்தை பலமாய் மகிமைப்படுத்துவோம். நாமும் நம் சந்ததியும் தேவனுக்கென்று பலத்த சாட்சிகளாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. உன்னதத்தில்